நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கு மிகப்பெரிய கேவலம் என்னென்னா, அப்போ நான் இருக்கும்போது காவல்துறையில் இருக்கும்போது போலி முத்திரைத்தாள் மோசடி நடந்தது. அதில் வந்து டெல்கா அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருந்தார். டெல்கின்னு பேருன்னு நினைக்கிறேன். அந்த டெல்கியை வந்து கூட்டிகிட்டு வந்து எப்படி எப்படி இது நடந்தது, இது பின்னாடி என்னென்ன இவங்க இருக்காங்கன்னு விசாரித்தாங்க. அப்போ விசாரிக்கும்போது ஒரு லை டிடெக்டர், பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாராங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியது பேர் தான் லை டிடெக்டர். அது நம்ம தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இல்லை. அப்புறம் அங்கே சொன்னாங்க, அந்த இதில் இருக்குது சார், கர்நாடகா போலீஸ் பெங்களூரில் இருக்குதுன்னாங்க. சரி, பெங்களூருக்கு இங்கேருந்து அந்த இவனை வந்து டெல்கியை கூட்டிகிட்டு போய் லை டிடெக்டர் அங்கே வச்சு செக் பண்ணாங்க. கேவலத்துலேயும் கேவலம். அண்டை மாநிலத்தில் இருக்க லை டிடெக்டர் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி. உண்மையை பொய் சொல்கிறாங்களாங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய கருவி தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இல்லை. ஆனால் கேட்டால் ஸ்காட்லாண்டுக்கு இணையான போலீஸுமா. ஹைதராபாத் போலீஸில் இருந்ததப்போ தமிழ்நாடு போலீஸில் மட்டும் இல்லை லை டிடெக்டர். அதுக்கடுத்தது நார்கோ அனாலிசிஸ்னு ஒரு டெக்னிக். இதெல்லாம் வெளிநாடுகளில் வந்த டெக்னிக். வெளிநாட்டில் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டோம். அவன் சொல்லுவான், ஏன்டா அடிக்கிற, விஞ்ஞான முறையில் கண்டுபிடி. நார்கோ அனாலிசிஸுங்கிறது நார்காட்டிக்னு பேர், அதாவது போதை மருந்து. குற்றவாளியை படுக்க வச்சு போதை மருந்து செலுத்துவாங்க. செலுத்தினோன்னு குற்றவாளி அப்படியே போதையில் போயிடுவான். போதையில் போய் அவன் பேச ஆரம்பிப்பான் பல உண்மைகளை. நான் தான் கொலை பண்ணேன், கொலை பண்ணிவிட்டு கத்தி அந்த காவால் போட்டிருக்கேன், அது இப்போ பணத்தை இங்கே வச்சுருக்கேன், ஏன் கொலை பண்ணேன், கொலை பண்ணும்போது என்ன நடக்குது, இதெல்லாம் உளருவான் அந்த போதையில். அதுதான் நார்கோ அனாலிசிஸ். வெளிநாடுகள்லாம் பெரிய டெக்னிக். இதை உபயோகப்படுத்தி பண்ணலாம் டெல்கிக்கு போலி முத்திரைத்தாள் இது பண்ணவனுக்குன்னு நினச்சா, நம்ம தமிழ்நாடு போலீஸில் அந்த நார்கோ அனாலிசிஸ் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா கர்நாடகா போலீஸில் இருந்தது. 2004 2005 கர்நாடகா போலீஸில் இருந்தது. இங்கேருந்து வெக்கம் இல்லாமல் தெல்கியை வந்து பெங்களூர் கொண்டு போய் நார்கோ அனாலிசிஸ் பண்ணாங்க.